ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் சாப்பிட்டது இல்லைனாலோ இல்லை பன்னீரே வீட்டில் இல்லைனாலோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 முட்டை கூட 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 கப் பால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை விசில் போடாத குக்கரில் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளேயே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ரெசிபியை தான் செஞ்சு கொடுத்து வீட்டில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் பன்னீர் இல்லாத டைமில். அவ்வளோ சாஃப்டாக பன்னீரை விட டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும் போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கருக விட்டுறாமல் வேக வச்ச முட்டையை சேர்த்து ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீரை விட இதில் மசாலா ஊறி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூட ஜீரகமும் ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கிறேன். தக்காளி தோல் பிரிஞ்சு தனியாக வர அளவுக்கு வேக விட்டுக்கிறணும். பேஸ்ட்டு நல்லா ஸ்மூத்தாக வேணும்னா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் ஃபில்டர் பண்ணாமல் எடுத்துக்க போகிறேன். எல்லாமே பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி, அதாவது பன்னீருக்கு பதிலாக முட்டை, பட்டருக்கு பதிலாக நெய், ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பால் இதெல்லாம் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். அதாவது பன்னீர் மசாலாவுக்கு டூப்பு போட்டு எக் மசாலா. அதே கடாயில் வச்சுருக்க பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இன்னும் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி குழிக்கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கீ, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதையும் இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/4 கப் மில்க் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு வேக வச்சிருக்க முட்டையும் சேர்த்து இறக்குனா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. முட்டை மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.